அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா உரசி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடாயில் வந்து 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா போட்டு நல்லா வறுத்து கோர்ஸாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கிரேவி செய்யலாம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் நல்லா 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பட்டை, கிராம்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தா 2 வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதோடையே சேர்த்து உப்பு தேவையான இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. ஏன்னா நம்ம நண்டில் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு தான் நம்ம பெரட்டி வச்சுருக்கோம். அதனால் வெறும் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கின அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அதிகமாக காரம் சேர்க்கல. அந்த மிளகு சீரக காரத்தில் தான் நம்ம வந்து நண்டு கிரேவி செய்யணும். அதனால் 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த நண்டு எடுத்து இதில் கொட்டி நல்லா கிளறி விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளி கிரேவியெல்லாம் எல்லா நண்டுலையும் செய்கிற மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கோர்ஸ் பவுடர் எடுத்து இதில் கொட்டி நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுருங்க. இந்த கிரேவி கொதிக்கிற டைமில் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதை நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாலை வந்து இந்த கிரேவியில் சேர்த்து அந்த கிரேவியை வந்து தேங்காய் பாலில் நல்லா வேக விடுங்க. அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு வற்ற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் செட் ஆனதுக்கப்புறம் இழுத்து வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நண்டு கிரேவி ரெடி. நண்டு கிரேவியை நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா எது கூடனாலும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.